அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம்ப்பா. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணமான நாள். அதுக்கப்புறம் ராமருக்கும் சீதைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமருக்கும் சீதைக்கும் திருமணமான நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் கண்டிப்பான முறையில் அது கிடைக்கும். அதாவது நீங்கள் ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு பணம் நிறையா வேணும், ஏதாவது வேலையில் இன்க்ரிமெண்ட் வரணும், இல்லை எனக்கு நிறையா படிச்சிருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி வேண்டின்றாலும் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுத்த இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, அதனால எனக்கு அந்த பாக்கியம் வேணும்னு வேண்டின்றாலும் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு திருமண தடை ஆகிக்கின்றே போகிறது, எனக்கு ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கா என்கிட்ட. இவ எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள், அந்த 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ரொம்ப ஒரு சிறந்த நாள் அது. அந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டின்றாலும் கிடைக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அந்த சரவண பவ அப்படிங்கிற ஒரே ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம், ரொம்ப விசேஷம். உங்களால் அது ஒரு நாளைக்கு அன்னைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்க, ரொம்ப விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் சித்தி அடையும். ஆற்றுல சக்கரை பொங்கல், ஏன்னா திருமணமான நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் வேணும்னா ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் ஆற்றுல வேல் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்க, பால் அபிஷேகம் வேலுக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். இல்லை கோவிலில் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குஹாய மகாபல பராக்மராய வீராய சூராய பக்தாய மகாபலாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக. இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போரும். உங்களுக்கு ரொம்ப சக்தி, அதாவது நிறைய பவர் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு. இதை நீங்கள் அன்றைக்கி எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை நீங்கள் சொல்லுங்க. இது அட்லீஸ்ட் நீங்கள் 3 தடவை சொன்னாலே ரொம்ப விசேஷம். நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் 100% கைகூடும்.